சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள கல்லுவெளி என்ற கிராமத்தில் கடந்த 26ஆம் தேதி அன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுவர் உட்பட 5 நபர்களை கொடூரமாக தாக்கி வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக காவல்துறை 1 மாதமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தது. பல்வேறு வகைகளில் அந்த விசாரணையின் அடிப்படையில் தேவகோட்டை அருகே உள்ள தென்னீர் வயல் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரை கைது செய்து அவனிடத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் இதே போன்று கடந்த 2023ஆம் ஆண்டு தேவகோட்டை அருகே இருக்கக்கூடிய கண்ணன்கோட்டை பகுதியில் 12 வயது சிறுவன் மற்றும் அவருடைய தாய் பாட்டி மீது கொடூர தாக்குதல் நடத்தி இதே போன்று கொள்ளை சம்பவம் நிறைவேறியது. அந்த கொள்ளை சம்பவத்தில் தாயும் பாட்டியும் இறந்து விட்டார்கள். அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் இதே தினேஷ்குமாரை முதல் ஆளாக தேவகோட்டை காவல்துறை விசாரணைக்கு அழைத்த போது அவரிடத்தில் உரிய விசாரணை மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அன்றைய தினம் உரிய விசாரணை மேற்கொண்டிருந்தால் இந்த தொடர் சம்பவங்கள் நடைபெற்றிருக்காது என்று சொல்லப்படுகிறது. போலீசாரின் தீவிர விசாரணையில் தினேஷ்குமார் அவனே இந்த தேவகோட்டை சம்பவத்தை செய்ததாகவும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தேவகோட்டையில் பணிபுரிந்த 6 குற்றப்பிரிவு போலீசார்களை மாவட்ட காவல்துறை அதிரடியாக பணியிடம் மாற்றம் செய்துள்ளது. இந்த போலீசாருடைய உரிய விசாரணை இல்லாததால் அடுத்த குற்ற சம்பவம் நடந்ததாக பெரும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.